அனைவருக்கும் வணக்கம். பெங்களாதேஷில் பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சுகாதாரத்துறை சார்ந்த மருத்துவர் உட்பட்ட பெரிய போராட்டம் அங்கு நடப்பதற்கு காரணம், பயிற்சி மருத்துவரான ஒரு பெண் மருத்துவரை சிதைத்து கொலை செய்ததன் எதிரொலியாகத்தான் போராட்டம் நடக்கிறது. அரசு எடுத்த நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை, திருப்திகரமாக இல்லை என்ற வகையில் போராட்டம் நடக்கும்போது மத்திய அரசு இவற்றுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு புதிய சட்டத்தை இயற்ற தீர்மானித்திருக்கிறது. இது 2019 வரைவு செய்த ஒரு பில் அல்லது ஒரு சட்டம் என்று சொல்லலாம். ஆனால் அது சட்டமாக ஏற்றாமல் வெறும் வரைவாகவே நின்று போனது ஏதோ துரதிருஷ்டம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அப்போது பெங்களாதேஷில் ஒரு மருத்துவரை நோயாளிகளின் உறவுகள் தாக்கியதாக எழுந்த புகார் தேசிய அளவில் ஒரு பெரும் பிரச்சனையாக கருதப்பட்டது. அந்த நேரத்தில் கொரோனா காலகட்டத்தில் மருத்துவத்துறையை சார்ந்த ஊழியர்களும் மருத்துவர்கள் உட்பட பலரும் பல இடங்களில் பலவிதமான தாக்குதலுக்கோ பாதிப்புகளுக்கோ உள்ளானதன் எதிரொலியாக மத்திய அரசு அதனை தடுக்கும் வகையிலும் மருத்துவத்துறைக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் ஒரு சட்டம் கொண்டு வர அப்போது நினைத்து அதை வரைவாக பார்லிமெண்டில் கொண்டு வந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அது நின்று போனது. இப்போது பெங்களாதேஷில் மீண்டும் பெண் மருத்துவர், அதாவது பயிற்சி மருத்துவர் சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக இந்த வரைவிற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்து அவற்றுக்கு சட்டமாக ஏற்றி மத்திய அரசு நடைமுறையில் கொண்டு வர தீர்மானித்திருக்கிறது. தி ஹெல்த் கேர் சர்வீஸ் பர்சனல் அண்ட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பில் என்று பெயர் கொண்ட இந்த வரைவு மூலம் அரசு எதிர்பார்ப்பது என்ன? அதானது டாக்டர்கள் உட்பட்ட சுகாதாரத்துறை சார்ந்த யார் ஆனாலும் யார் மூலமாகவோ தாக்கப்படவோ பாதிக்கப்படவோ செய்தால் அதற்கு காரணமானவர்கள் 6 மாதம் முதல் 5 வருடம் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும் என்பதுதான். மட்டுமல்ல, சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் அதிக காயத்திற்கு ஆளாகி இருந்தால் அதற்கு காரணமானவர்கள் 10 வருடம் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும் என்பது மட்டுமல்லாமல், அவர்களால் மருத்துவமனையிலோ கிளினிக் போன்ற சிறு குறு நிலையங்களிலோ ஏதாவது பாதிப்போ நஷ்டங்களோ ஏற்படுத்தியிருந்தால் அதற்கான அபராதமும் அவர்கள் கட்ட வேண்டியது வரும் என்று சொல்கிறது இந்த வரைவு. 1973 குற்றவியல் சட்டப்படி சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தால் டிஎஸ்பி அளவிலான அதிகாரி உடனடியாக விசாரித்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த வரைவு குறிப்பிடுகிறது. அதோடு இந்த தாக்குதல் நடத்துபவர் மேல் பாய்வது ஜாமியம் இல்லாத பிரிவின் கீழ் வழக்கு என்பதுதான். அதானது வழக்கு கூட ஜாமியம் இல்லாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த புதிய சட்டம் வலியுறுத்துகிறது. மருத்துவமனை கட்டிடங்கள் உபகரணங்கள் சேதப்படுத்தினால் அதற்கான அபராதமும் சூழ்நிலைக்கும் இழப்பிற்கும் ஏற்ற வகையில் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறது. இந்த வரைவு விரைவில் சட்டமாக மாற்றப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும் என்றும் தகவல்கள் சொல்கின்றன. ஆக இனி மருத்துவமனைகளிலோ மருத்துவ ஊழியர்களுக்கு எதிராகவோ செயல்படும் போது அது மருத்துவர் என்றில்லை, எந்த கடைநிலை ஊழியர் முதல் மருத்துவர் வரையிலும் யாராக இருந்தாலும் மிக எச்சரிக்கையோடு பழகுங்கள். பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்காதீர்கள்.